ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சீன் நம்பர் 62 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தை ஆடம் ஜமீர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வசந்த் பெஞ்சமின், அமல் தேவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அது ஓகேவும் ஆகுது. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு 5 பேர் வந்து கேட்கறாங்க. அவங்க 5 பேருக்கும் நடிப்பு பயிற்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஃபாரஸ்ட் நடுவுல ஒரு வீடு இருக்கு. அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க அதே நடிப்பு பயிற்சிக்காக. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நைட் அந்த வீட்டுல ஸ்டே பண்றாங்க. காலைல ஏஞ்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரோட கைகளும் கால்களும் பாத்தீங்கன்னா விலங்கு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷவாயு வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்றது யாரு, இவங்களை ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இதை வச்சு தரமான ஒரு த்ரில்லர் ஜானர் படமே கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க அதை பயங்கரமா மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ற அளவு கிடையாது. சரி, கேரக்டர் ரேட்டிங்காவது நல்லா எழுதிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏனோ தானே தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல வர த்ரில்லர் போர்ஷன்ஸும் நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா பண்ணிருக்காங்க. இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இன்னும் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்கலாம். பிஜிஎம்லாம் ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஏனோ தானம் தான் போகுது. ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.